अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் தூப்புல் திருவேங்கடமுடையானுக்கு எப்படி சீர் பெருமைகள் மேன்மைகள் பொருந்தி இருக்குது அப்படின்றத இப்போ நாம் பார்த்துன்னு வந்தோம். அதாவது வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு பெரிய பெருமாள் அனுகிரகம் பண்ணது அடிநாளில் பிரதிஷ்டாபித வேதாந்தகான்னு வரதகுரு பண்ணார் நடாதுரம்மாள். சர்வதந்திர சுதந்திரன்னு பிராட்டி பின்னால் விருதம் கொடுத்ததுக்கு அடிநாளில் பிரதிக்ஷிப்த பகிர்மதா அப்படின்னு நடாதுரம்மாள் அனுகிரகம் பண்ணார். கவிதார்க்கிக கேசரி சிம்மம் அப்படின்னு பாகவதாள்லாம் கொடுக்கறதுக்கு அடிநாளில் பூயா ஸ்திரைவித்தியமானியத்துவம் அப்படின்னு சொன்னார். மேலும் மேலும் பல வாதியர்கள்லாம் வென்று ஜெயிச்சு எல்லாம் பண்ணது பூயா ஸ்திரைவித்தியமானியத்துவம் அப்படின்னு சொன்னார். பின்னாளில் பெற்ற பெருமைகள்லாம் பாலப்பிராயத்தை நடாதுரம்மாளால் அனுகிரகிக்கப்பட்ட விஷயம். இந்த நடாதுரம்மாள் தானும் எப்படி அனுகிரகிச்சார் அப்படின்னா, சுமார் 250 வருஷங்களுக்கு முன்ன ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் நூத்தந்தாதி மூலமாக தெரிய வந்தது. அதை அப்படியே அவர் அனுகிரகிச்சார். ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு சுதப்பிரகாசிக்க வரத்துக்கு காரணமாக இருந்தாரோ ஸ்ரீபாஷ்யத்தின் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளமெல்லாம் தெரிஞ்சு விசதமாக சாய்ச்சார். அதுதான் சுதப்பிரகாசின்னு வந்தால் போல இந்த விஷயத்தையும் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்தை நன்னா தெரிஞ்சுண்டு பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரம் பூரி கல்யாண பஜனம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். அதாவது மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே அப்படின்னு இறைவனை காணுன்ற பாசுரத்தில் பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் அப்படி இருந்திருக்குது. மன்னிய பேரிருள் மாண்டபின்ற காற்று அன்பு பூண்டவர் தாழ் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே அப்படின்னு சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்ற பாஷ்யக்காரர் திருவுள்ளம் இருந்திருக்குது. இந்த மாதிரி வரப்போகிறார், அவதரிக்க போகிறார் அப்படின்னு. சீரிய நான்மறை செம்பொருள் அப்படின்றதுல சார்ந்தவர் தங்காரியவன்மை என்னால் சொல்லோனாதி கடலிடத்தே கவிதார்க்கிக சிம்மம். இப்போது எப்படி சீர்மை அவரிடத்துல பொருந்தி இருக்குது. அதனால்தான் சீர் ஒன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட சீரை முன்னமே இது மாதிரி ஒரு மகான் அவதரிக்க போகிறாருன்னு பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். அது அவதரித்த உடனே முதல்லையே இளம்பிராயத்தை அவதரிக்கச்சே எப்படி மதுசூதன கட்டாட்சம் விஷ்ணு கட்டாட்சம் முக்கியமோ மோக்ஷார்த்த சிந்தகனார்த்துக்கு, அதுபோல் திஜனார்த்துக்கு முன்ன அக்ஷராபியாசாதிகள்லாம் பண்ணுறாள். அந்த சமயத்தில் மகானுடைய கட்டாட்சம் யார் தேவப்பெருமாள் திருநாமத்தை தாங்கியிருந்து தேவப்பெருமாளால் அம்மாளோ அப்படின்னு அழைக்கப்பட்ட நடாதுரம்மாள் வரதகுருவனுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆகிறதுக்கு யார் அழைச்சிட்டு போனா அப்படின்னா ராமானுசனுடைய திருநாமத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய அப்புள்ளார். இந்த சம்பிரதாய பிரவர்த்தகரான ராமானுசன் இருக்காரு. அந்த ராமானுசருடைய திருநாமத்தை தாங்கின கிடாம்பி ஆத்திரேய ராமானுஜாரியர் அங்கே அழைச்சிட்டு போனார். அது எப்படிப்பட்ட சன்னிவேசம்!
அதாவது தேவப்பெருமாள் சன்னதி, அந்த சன்னதியில் காலக்ஷேப கோஷ்டி, ஏதன் மத்தியில் இந்த பாலகனை கொண்டு ராமானுஜாச்சாரியர், அதாவது இவருக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடிய மாதுலர், அதாவது தன்னுடைய ஆச்சாரியரிடத்தில் கொண்டு தண்ட சமர்ப்பிக்கும்படி பண்ணினார். அந்த சன்னிவேசத்தில் பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரைவித்தியமான்யஸ்தம் பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். இப்படி ஸ்தல விசேஷம் உயர்ந்தது. அந்த சமய விசேஷம் அதை காட்டிலும் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், அந்த காலக்ஷேப கோஷ்டியில் இருக்கக்கூடிய அந்த சமயம், காலக்ஷேப கோஷ்டியோட பெரிய பரிஷத்து, அதை அதிகரிக்கக்கூடியவாள்லாம் சேவிக்கக்கூடியவாள்லாம், அந்த பரிஷத்து மத்தியில் யார் அனுகிரகத்துக்கு அனுகிரகம் வேணும்னு சொல்லி ஆயுஷன் போனது யார்? ஆச்சாரியரான ராமானுஜாச்சாரியர். அனுகிரகித்தது யார்? பிராச்சாரியரான நடாதுரம்மாள். இப்படி உயர்ந்த சன்னிவேசத்தில் இந்த அனுகிரகம் நடுநாயகமாக பாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்துக்கும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பாகவதாளுடைய அனுகிரகத்துக்கும் மத்தியில் இந்த அனுகிரகம் நடுநாயகமாக அமைஞ்சது. சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான். அதுக்கப்புறம் ராமானுஜாரியாதாத்ரேயான் மாதுலாத் சகலா கலாஹ அவாபவிம்சத்யப்தேய தஸ்மை பிராஜ்ஞாய மங்களம். அந்த இடத்துல பிராச்சாரியஸ்ய பராந்தையினாலே இவர் அவாப்பிய பிராச்சாரியஸ்ய பரந்தையை அடைஞ்சி அவாப்பிய விருத்திங்கமிதா மேன்மேலும் வழங்கினாரே. அது எப்படி அப்படின்னா, ராமானுஜாரியாத் ஆத்ரேயான், ஆத்ரேய குலத்தில் அவதரித்த ராமானுஜாரியர் இருக்காரே, கிடாம்பி அப்புள்ளார், அவரிடத்து அவர் மாத்துலர் இவருக்கு. அதனால் மாத்துலாத் சகலா கலாஹா அவாபா எல்லாத்தையும் இவர் அடைந்தார். எப்போ? 20 திருநட்சத்திரத்துக்குள்ள. அப்படி பிராஜ்ஞராக விளங்கினார் அப்படின்னு அந்த ஸ்லோகம். எப்படி அவர் அவர் சாதித்தது, அதுக்கு மேலே கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால கருடன் பிரத்யட்சமாகி, அப்புறம் அயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார் கருடன், அதனால் அயக்ரீவன் பிரத்யட்சமானார். இப்படி மேன்மேலும் எல்லாம் அதுக்கும் மூலம் யார்? இவர் தான், கிடாம்பி அப்புள்ளார் தான். ஆன மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் சுவாமி தேசிகனே இங்கே ஸ்ரீமத்யாம் சாதசாவிதி அனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன சர்வசஹ நிசிததியா வெங்கடேசேன கிளுப்தா அப்படின்னு இந்த இடத்துல அதிகரண சாராவளியில் சாதிச்சிருக்காரு. சோவ்யோசௌ சாந்த சித்தைஹி அப்படின்னு மேலே சாய்க்கிறார். அதனால் இப்படி யார்? ஸ்ரீமத்யாம் ஸ்ரீமத்துக்களாக இருக்கக்கூடிய வரதாச்சாரியர் என்ன, ராமானுஜாச்சாரியர் என்ன. அதாவது பராசர பிரம்ம ரிஷிக்கு வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு புலஸ்தியர் வந்தார். அப்போ பராசரனுடைய தேஜஸை, வசிஷ்டருடைய பேரனாக இருக்கக்கூடிய பராசரரை அவர் கட்டாட்சித்து பரதேவதா பாரமாத்தியம் உனக்கு உண்டாகணும்னு அனுகிரகம் பண்ணார். வசிஷ்டர் உடனே புலஸ்தியர் என்ன அனுகிரகம் பண்ணாரோ அது அப்படியே உனக்கு இருக்க வேண்டியது அப்படின்னு அவரும் அதை மூதலிப்பித்தார். அது மாதிரி இந்த இடத்துல இப்படி பெரிய கோஷ்டியில் வரதாச்சாரியர் மாதிரி அனுகிரகம் பண்ணார். எல்லாரும் அதை ஆமோதித்தார். இப்படி வசிஷ்ட புலஸ்திய அனுகிரக விசேஷத்தினால பராசரர் எப்படி பரதேவதா பாரமார்த்தியம் உள்ளவராக இருந்து தத்வேன யச்சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரா சந்தர்சயன் நிரமமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயா
அப்படின்னு கொண்டாடும்படியாக தத்துவங்கள்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு போகாபோர்க ததுபாயம் எல்லாத்தையும் சிதச்சிதீஸ்வர தத்துவங்கள் அதனுடைய போக அபவர்க்க கதி எல்லாத்தையும் ரொம்ப நன்னா உதார குணத்தினால அருளினார். அந்த வசிஷ்ட குலசிய அனுகிரகத்தை பெற்ற பராசர பிரம்ம ரிஷி எப்படி அருளினாரோ அதுபோலேயே சுவாமி தேசிகன் நடாதூரம்மாவுடையும் ராமானுஜாச்சாரியுடைய அனுகிரகத்தையும் பெற்றத்தினால அப்படியே இங்கே தத்துவங்களையும் ரகசியங்களையும் அப்படியே எல்லாருக்கும் கரத்தலாம் நகர்த்தமாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக அறிஞ்சு கொள்கிற மாதிரி யார் பரநியாசம் பண்ணிக்கலாமோ எல்லாரும் பரநியாசம் பண்ணிக்கலாம். அப்படி மொத்த பேரும் அந்த விஷயத்தை நன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி எளிதான சில்லற ரகசியத்திலையும் அது பாமர பண்டிதாள்லாம் நன்னா கண்டரவேண அதில் நிச்சங்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆக்ஷேப சமாதானங்களோடு கூட அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா மாதிரியும் பலவிதமான கிரந்தங்களை மொத்தத்தில் எல்லாரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்திர புத்தியாக இருக்கா மாதிரி அந்த தத்துவ உபாய புமர்த்தங்களில் ஸ்திர புத்தியாக இருக்கா மாதிரியான கிரந்தங்களை இவர் அருளினார். பராசரர் எப்படி விஷ்ணு புராணத்தை அறிஞரோ ஆன மாதிரியான இவருக்கு சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுனை அப்படிப்பட்டதான சீர் இவருக்கு பொருந்தி இருக்குது. அப்படின்றபடி இப்போது இதையே இங்கே இந்த தத்துவமுக்தாகலாப ஸ்லோகம் அன்றைக்கி சொன்னமே பிதாவையும் பிதாமகனையும் சொன்னார்னு அதிலேயே இதையும் சாதிச்சுக்கார். ஆனால் சித்தாந்த நீதி ஸ்ரம விமலதியோனந்த சூரேஸ்தனுஜா வைஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரோ பிததமகவிதே புண்டரீகாட்சசூரே அப்படின்னு பிதாவையும் பிதாமகனையும் குறிச்சா விட்டு ஸ்ருத்வா ராமானுஜாரியாத் சது அசதபி இது நல்ல விஷயங்கள் என்ன நல்லது அல்லாத விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் ராமானுஜர்கிட்டேருந்து கேட்டு அது மாத்திரம் இல்லை ததா அதுக்கப்புறம்தான் ததா தத்துவமுக்தாகலாபம் வியாதானீத் வெங்கடேஷா. அந்த வெங்கடேசன் எப்படிப்பட்டவர்? ராமானுஜாரியர்கிட்ட சத்து அசத்துலாம் கேட்டு முக்தாகலாபம் பண்ணார். ஆனால் எப்படி பண்ணார்? வரத குரு கிருபாலம்பிதோத்தாம பூமா. அதனால் வரதாச்சாரியர் இருக்கார் வரதகுரு, அவருடைய கிருபையினுடைய அவலம்பம் அந்த கருணையால் அளவற்பெற்ற அந்த பெருமையே உடையவரா, அதனால் பூமா நல்ல பெரிய ஞானத்தை பெற்றவரா இந்த மாதிரி ராமானுஜாச்சாரியரிடத்துலேருந்து தெரிஞ்சுண்டு தத்துவமுக்தாகலாபத்தை பண்ணேன். அதனால் இந்த விஷயங்களே இப்படி தமக்கு அந்த சீர்மையெல்லாம் வந்த விஷயத்தை தத்துவமுக்தா கலாபம் என்ன அதிகரண சாராவளி என்ன ரெண்டுத்துலேயும் சுவாமி தேசிகனே ஸ்மரிச்சிருக்கார். அப்படிப்பட்ட சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு இதுக்கு மேலே நாளைக்கு நாம் சேவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிக